ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரேவிக்கு இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சனா எண்ணெய், ஒரு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆயிலில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே 1/2 கப் துருவிய தேங்காய் இது கூடவே ஒன்றா சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இறால் கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதே வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை பண்ணால் தான் இந்த கிரேவி டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், வெங்காயத்தோடைய கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு கோல்டன் கலராக மாற ஆரம்பிக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இடித்து வச்சுருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இது மாதிரி இடித்து சேர்த்தோம் அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைவாக வேகிற வரைக்கும் வதக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா குழைவாக வெந்து வந்தால் தான் கிரேவி திக்னஸ் கொடுக்கும். அதனால் பொறுமையாக தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான். காஷ்மீர் மிளகாய்த்தூள் காரம் அவ்வளோவா இருக்காது. நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரை நமக்கு கொடுக்கும். அதுக்காக சேர்க்கறது தான். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதோடைய ரா ஸ்மெல் எல்லாம் போயிடணும். இப்போ அது பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூடவே இன்றைக்கி நான் 1/4 கிலோ இறால் எடுத்து வச்சுருக்கேன். நான் கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கின இறால் தான். ஆனால் பாருங்கள், அதில் அதோடைய கழிவு இருக்குது. இந்த மாதிரி பார்த்தோம்னா பிளாக் கலரில் தெரியும். அதை கை வச்சு மெல்ல எடுத்தோம் அப்படின்னா மெலிசான நரம்பு மாதிரி ஒன்று வரும். அதை எடுத்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். இறால் போட்டதும் அந்த மசாலாவிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் அந்த மசாலாவோடைய ஃப்ளேவர்லாம் இறால்குள்ளே போயிட்டு நம்ம சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், முன்னாடி போட்டதுக்கு இப்போ இறால் நல்லாவே சுருங்கி வருது. இறால் ஹீட் ஆக ஆக அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் விடும். பாருங்கள், தண்ணியே சேர்க்கல, ஆனால் தண்ணி லைட்டாக வெளியில் வந்திருக்கு.
இப்போ இது கூடவே ஃபஸ்ட்டில் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையும் ஒன்றா சேர்த்துட்டு உங்களுடைய திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இறால் நார்மலாக ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். இறால் வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு எப்படி தெரியும் அப்படின்னா, நீட்டாக இருந்த அந்த இறால் வந்து அப்படியே வேக வேக சுருங்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக சுருங்கிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா இறால் சாப்பிட்றதுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக பார்த்து ஆஃப் பண்ணணும். இப்போது நம்ம வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டு கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஒன்றா ஊற்றிட்டு கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதித்து ஆயிலெலாம் மிதந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை இலை, கொஞ்சனா கொத்தமல்லி மேலால் தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இறால் கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸி. இது நம்ம சாதம், சப்பாத்தி, அப்புறம் இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.